உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மனிதன் படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சினிமா கேரியரில் எந்த அளவுக்கு உயர்ந்த படம்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இந்த கிட்டத்தட்ட 87-89 காலகட்டத்தில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டரை வந்து சும்மா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பெரிய கேரக்டர் என்னென்னா, ரகுவரன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்னு அந்த நேரத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து வில்லனாக அமைஞ்சார்னா அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாம் சொல்லவே தேவையில்லை. இப்போ அந்த நேரத்தில் மனிதன் படத்தில் ரகுவரன் வந்து வில்லன் நடிச்சிருப்பார். ஏன்னா அந்த நேரத்தில் உள்ள இப்போ உள்ள 50 வயசு 45 வயசு ஆளுகளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பார். ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு 20 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பாட்ஷா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதே ரகுவரன் தான் வில்லன் நடிச்சிருப்பார். இப்போ பாட்ஷா படம் வந்து இப்போ உள்ள கிட்டத்தட்ட 2K கிட்ஸு கூட தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதில் வந்து ரகுவரன் வந்து எப்படி வந்து தன்னுடைய வில்லத்தனமான கேரக்டரை எப்படி சிறப்பாக செஞ்சுருப்பான்னு. அது பார்த்தீங்கன்னா இப்போ மனிதன் படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்தது. அந்த ஷூட்டிங் இருக்கட்டும், அந்த வெட்டி விழாவாக இருக்கட்டும், அது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து நிறையா நடந்தது. அது குறிப்பாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்தை உள்ள எரிஞ்ச நேரம். கிட்டத்தட்ட அந்த மனிதன் படம் வரும்போது தான் கிட்டத்தட்ட அவர் இறந்துட்டாருன்றத சொல்லலாம். ஏன்னா அதுக்கு இறந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்தது. அந்த படத்தோட வெற்றி விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு உண்மையான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பறஞ்சிட்டார், இன்னும் ஒரு அடுத்த முதல்வர் வந்து நம்ம திரைத்துறையிலேருந்து உருவாகியிருக்காரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவார். ஆனால் இது வந்து மனிதன் வெளிவிழா மேடையில் ஷோ வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு நுட்பமான ஒரு அரசியல் விமர்சகன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சொன்ன வாக்கு வந்து எவ்வளவோ தமிழ் மக்களை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் ரகுவரன் வந்து தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த ஒரு கருத்தை சொன்னார். எப்படின்னா, இது வந்து ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. என்ன சொன்னார்னா, ரஜினிகிட்ட வந்து, ரஜினி சார், நீங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாவில் நீங்கள் தான் நம்பர் 1. அந்த இடத்த யாராலும் பிடிக்க முடியாது. நீங்களாக இந்த சினிமாவை விட்டு போனால் தான் அந்த இடத்த வேறு யாராவது பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான கருத்தை வந்து சொல்லியிருந்தார். இது வந்து அந்த நேரத்தில் ஒரு வாரப்பத்திரிகையில் வந்து வெளிவந்த நியூஸு வந்து, இது வந்து எந்த பத்திரிகைன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த கருத்து வந்து வெளியிட்டிருந்தாங்க வாரப்பத்திரிகையில். ஆனால் அந்த கருத்து தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிருக்கு. அவர்கள் சொன்னாங்க, வெற்றி விழாவில் வெளி விழாவில் திரைத்துறையில் இன்னொரு முதல்வர் உருவாகியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் குறிப்பிட்டார். ஆனால் அந்த வாக்கு வந்து பலிக்கலை. ஆனால் ரகுவரன் சார் வந்து சொன்னது கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கு வந்து ரஜினி சார் வாழ்க்கையில் பழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதே கருத்து தான் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து முதலிடத்தில் இருந்திருக்காரு. அவருக்கு பின்னால் வந்த எத்தனையோ நடிகர்கள் வந்து அந்த இடத்துக்கு முயற்சி செஞ்சும் கூட அவரோட இடத்த வந்து இன்னமும் பிடிக்க முடியல. எத்தனையோ இளம் நடிகர்கள் வந்து முட்டி மோதி பார்த்தாங்க கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த இடத்த வந்து அவரை வந்து அவரோட இடத்தை யாரும் தகர்க்க முடியல. அந்த ரகுவரன் சொன்னது, அந்த நேரத்தில் ரகுவரன் சொன்னது தான் இப்போ வந்து நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அப்போ வந்து செய்தியை எத்தனை பேர் பார்த்துருப்பான்னு தெரியாது. ஆனால் இந்த செய்தி வந்தது உண்மை. ஒரு பத்திரிகை செய்தியில் வந்த உண்மை. ரகுவரன் சொன்னது கண்டிப்பாக 100க்கு 100 இன்றளவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவர் இன்னமும் திரைத்துறையில் கிட்டத்தட்ட 70 வயசை தாண்டினா கூட அவர் இன்னமும் திரைத்துறையில் முதலிடத்தில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக இது ஒரு அபூர்வமான வாக்காக வந்திருக்கு. ரகுவரன் சொன்ன மாதிரி ரஜினி சாராக இந்த திரைத்துறையை விட்டு வெளியே போனால் தான் அவரோட இடம் வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும். அந்தளவுக்கு ரஜினிகாந்த் வந்து அன்றிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு கெட்டியாக பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அதுபோல் படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரசிகர்களோட மனசை வந்து புரிஞ்சு ரஜினி சார் வந்து எடுத்திருக்காரு. அந்த படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். அந்த நேரத்தில் படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் அமோக ஆதரவு வந்து இந்த படத்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் சொல்லணும். ஆக்ஷன் படம் தான் சொன்னால் கூட அதில் வந்து ஒரு காஸ்டியூம்ஸு, அதுவும் சும்மா கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை வந்து அதில் வச்சுருப்பாங்க.
நாம அந்த நேரத்தில் ரஜினி சார் வந்து தன்னுடைய சட்டையில் வந்து குண்டு கையெறி குண்டெல்லாம் தொங்க விட்டுருப்பாரு. ஆனால் அந்த நேரத்தில் பல பேர் வந்து அதை வந்து கிண்டல் பண்ணாங்க. இப்படியெல்லாம் சட்டையில் வந்து குண்டை தொங்க முடியுமா அப்படி இப்படின்னு. ஆனால் அது அறிவியல்பூர்வமாக அது வந்து அது உண்மையாங்கிறது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தா தெரியுது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு காட்சியை வந்து அமைச்சிருப்பார். அந்த படத்துக்கு வந்து கிளைமேக்ஸ் காட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இன்றளவும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சினிமா கெரியரில் ஒரு உச்சம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எஸ்பி முத்துராமன் வந்து அன்னைக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு ஒரு நவீனமான ஒரு ஒரு படம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கிளைமாக்ஸ் காட்சியை ரொம்ப நுட்பமாக எடுத்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அந்த ரகுவரன் சொன்ன மாதிரி அவருடைய வாக்கு மாதிரி அவராக சினிமாவை விட்டு போனால் தான் உண்டு. அவர் இருக்க வரை சினிமாவில் அவர் தான் நம்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி, ஜெயிலர் 2ன்னு சொல்லி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ஒரு பிரமாண்டமாக படம் எடுக்குன்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தையும் அபூர்வத்தையும் கொடுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சினிமா துறையில் வந்து அவர் ஒரு ஆழமாக கால் பதித்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர் படங்கள் வந்து ஏதோ படத்தில் அவர் வந்த மாதிரி இன்றளவும் அவர் மார்க்கெட்டில் ஒரு உச்சத்தை தொட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிறதுனால ரசிகர்கள் வந்து இன்னமும் அந்த எந்த வேகம் இருந்ததோ அதே வேகத்தோடு தான் இன்றைக்கும் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வரவேற்பு கொடுக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த இளங்கிறவர்களுக்கு இல்லாத மவுசு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு வந்து இருக்குது. இப்போ வசூல்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக அளவுலையும் சரி ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ஒட்டுமொத்த உலக அளவில் இந்தியா, தமிழ்நாடு உலக அளவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான் முன்னுரிமை இருக்குது. இளநடிகர்கள் படம் வந்து தமிழகத்தில் முதல் நாள் 2வது நாள்னு ஒரு ஓப்பனிங் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த வசூலையும் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான் அது முன்னிலையில் இருக்கும். அது பல படங்கள் வந்து நிரூபிச்சிருக்கு. நீங்கள் இதை பற்றி ரகுவரன் இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.